ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஒரு கீரை கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 பச்சை மிளகாய், 5லேருந்து 6 பல்லு பூண்டு, 2 தக்காளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிய விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் பொரிய விடுங்க. நல்லா பொரியட்டும். இப்போ கை நிறைய ஒரு சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அந்த கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க பருப்பை நல்லா மசித்து இது கூட ஆட் பண்ணி இந்த கீரை கூட்டுக்கு தேவையான தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான கீரை கூட்டு ரெடி.